தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதரர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 42 முதல் 51 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 42வது வாக்கியம், விழிப்பாய் இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. அப்போ விழிப்பாய் இருக்க வேண்டும். எதிலிருந்து நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும்? உலக காரியத்தில் நாம் விழிப்பாய் இருக்கின்றோமே ஒழிய விசுவாச வாழ்க்கை நாம் விழிப்போடு இருக்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறி. இன்றைய கால சூழலில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையானது மிகவும் ஆபத்தான ஒரு வாழ்க்கையில் இருக்கின்றோம். அப்படி எப்படி என்றால் எந்த விதமான ஆபத்து? விசுவாசத்தை இழக்கக்கூடிய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஒரு விசுவாசம் என்பது ஒரு தேவையில்லாத ஒரு நிலையில் இருக்கின்றது. பணம் இருந்தால் போதும், பதவி இருந்தால் போதும், பட்டம் இருந்தால் போதும் என்று சொல்லிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் ஒழிய விசுவாசம் இருக்கோ இல்லையோ ரெண்டாவது விஷயம், அது தேவையில்லை. தெய்வம் தேவையில்லை. தெய்வம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, தெய்வற்ற ஒரு நிலையில் நாம் போய் கொண்டிருக்கிறோம். அப்போ சிந்தித்து பார்ப்போம். விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற சமயத்தில் மற்ற உலக காரியங்களில் எப்படி நாம் இருக்கின்றோமோ அதை விட பல மடங்கு விழிப்போடு இருக்க வேண்டும் நம்முடைய தெய்வீக காரியங்களில், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில். காரணம், விசுவாச வாழ்க்கையில் அங்கு கொளறு ஏற்படுகின்றால், விசுவாச வாழ்க்கையில் அங்கு குழப்பம் ஏற்படுகிறது என்றால், விசுவாச வாழ்க்கையை அங்கு அடித்தளமானது அங்கு ஆடிக்கொண்டிருக்கிறது என்றால், பிறகு நாம் கட்டி வைத்திருக்கின்ற எல்லா கோட்டைகளும் எங்கெல்லாம் தவிர்த்துவிடும். ஆக இறைவனை மன்றாடுவோம். ஆண்டவரே, விசுவாச வாழ்க்கை குறித்து உள்ள ஒரு எச்சரிக்கை, விசுவாச வாழ்க்கையில் உள்ள ஒரு போத்தியம், விசுவாச வாழ்க்கையில் உள்ள ஒரு தெளிவு எனக்கு தாரும் ஆண்டவரை செல்கொண்டு இறைவனில் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, என்னை நான் அலசி பார்க்கக்கூடிய கிருபை எனக்கு தந்தரலும், இரக்கத்தை என் மேல் பொழிந்தரலும். மாதாவை பரிந்து பேசும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.